இந்த ஷெட் ஒர்க் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. எவ்வளோ அப்புட்ன்னா 24 அடிக்கு 14 அடி ஏ டைப்பில் எப்படி ஷெட் ஒர்க் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட ஸ்ட்ரக்சரல் ப்ளஸ் என்னென்ன ஷீட் ரெண்டுத்தையுமே போட்டு வச்சுருக்கேன். இதோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 24 அடி. இதோட டைமென்ஷன் வந்து என்னென்னா 14 அடி. இப்போ எவ்வளோ ஹைட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 9 ஃபீட் கேட்டிருந்தாங்க. நான் அந்த ஏ டைப்போட ஹைட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட ஹைட் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னா 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். என்னென்ன செக்ஷன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா 3 இன்ச்சு ஸ்கொயர் 3 இன்ச்சு ஸ்கொயர் பைப் வந்து என்னென்னா 9 ஃபீட்டுக்கு ரைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பேஸ் பிளேட் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து டெம்பரரி ஜாயிண்டாகவும் போடலாம், பர்மனெண்ட் ஜாயிண்டாகவும் பண்ணலாம். டெம்பரரி ஜாயிண்ட்னா இதேமாரி ஒரு பேஸ் பிளேட் ட்ரெஸ்ஸில் வச்சுட்டு போல்ட் நெட் ஜாயிண்ட் வச்சு கனெக்ஷன் பண்ணிடுவோம். அதேமாரி ட்ரெஸ்ஸோட பாட்டம் கார்டு டாப் கார்டு ரெண்டுத்தையுமே 3 கொண்ட பைப்பு. அதுக்கப்புறம் வந்து கனெக்ட் பண்ணுற வெர்டிக்கல் வெப் டயகனல் வெப் ரெண்டுமே என்னென்னா 1.5 இன்ச்சு ஸ்கொயர். மேலே போட்டிருக்கிற பர்லின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2 கொண்ட பைப்பு 2 x 1.5 இன்ச் பைப்பு ரெக்டாங்குலர் பைப் போட்டிருக்கேன். மேலே வந்து என்னென்னா ப்ளூ ஷீட்டு அலுமினியம் ஷீட் போட்டிருக்கேன். அதில் ப்ளூ ஷீட்டோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.45. அதுக்கப்புறம் மேலே வந்து என்னென்னா மோட்டோவில் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அது அந்த ஷீட் வந்து என்னென்னா 2 ஷீட்டு இடத்துல ஜாயிண்டில் போட்டிருக்கேன். இது வந்து பேசிக்கான ஒரு ட்ரெஸ் மெம்பர். உங்களுக்கு வந்து டாப்பில் ட்ரெஸ் ஒர்க் மட்டும் பண்ணுறது போட்டிருக்கேன். இதேமாரி சைடில் வேணும் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது பேசிக்காக பார்த்தீங்கனாலே 2.5 அடிக்கு ஒரு சப்போர்ட் போடுவோம். மேக்ஸிமம் 3 ஃபீட் வரையும் போடலாம். இப்போ இதோட அசம்பிளி செக்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசம்பிளியோட வீடியோ மட்டும் நான் போடுறேன். அதில்